ஜப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வரவுள்ள அதிவேக இணைய சேவை மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. கார்த்திகை பூவை அவமதித்த இலங்கை காலணி நிறுவனம் தொடர்பில் தமிழ் மக்கள் கடும் விசனம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பாதுகாப்பு தொடர்பில் மக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு தீ வைத்த நபர் கைது. குறைந்த வருமானம் பெறும் மக்கள் தொடர்பில் ஜனாதிபதி மேற்கொண்டுள்ள அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் அதிவேக இணைய சேவையை ஆரம்பிப்பதற்காக இந்த வருட இறுதியில் எலான் மஸ்க் நாட்டிற்கு வரவுள்ளதாக காலநிலை மாற்றம் தொடர்பான அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தன தெரிவித்தார். ஸ்டார்லிங்க் போன்ற திட்டத்தில் இணைவதன் மூலம் நாட்டின் பின்னடைந்த பிரதேசங்களுக்கு இணைய வசதிகளை பிரச்சினையின்றி வழங்க முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ருவன் விஜயவர்தன இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் 10வது உலக நீர் மாநாடு இந்தோனேசியாவின் பாலி தீவில் கடந்த 18ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை நடைபெற்றது. இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இதில் கலந்து கொண்டனர். அந்த விஜயத்தின் போது அதிபர் மற்றும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் எலான் மஸ்க் ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது. அதன்போது ஸ்டார்லிங்க் திட்டத்தை இலங்கையில் ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை அதிபர் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட வேண்டுமாயின் அதிபரின் ஆதரவு தேவை என எலான் மஸ்க் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் இவ்வாறான செயற்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாக அதிபர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு வரவுள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். உண்மையில் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் எலான் மஸ்க் போன்ற உலக புகழ்பெற்ற தொழிலதிபர்களின் முதலீடுகளை ஈர்க்க முடிந்தால் அது இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை இலங்கையில் ஆரம்பிப்பதன் மூலம் இலங்கை முழு உலகிற்கும் திறக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி உலகெங்கிலும் பரவும். இதன் மூலம் உலகின் கோடீஸ்வர வர்த்தகர்கள் இந்த நாட்டிற்கு வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதனையும் குறிப்பிட வேண்டும். மேலும் ஸ்டார்லிங்க் போன்ற திட்டத்தில் இணைவதன் மூலம் நாட்டின் பின்னடைந்த பிரதேசங்களுக்கு எந்த சிக்கலுமின்றி இணைய வசதிகளை வழங்க முடியும். அது சுற்றுலாத்துறை உட்பட பொருளாதாரத்திற்கு பயன்படும் பல துறைகளின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும். இலங்கையிலுள்ள பிரபல காலணி நிறுவனம் ஒன்றின் காட்சி அறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த காலணிகள் கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள காட்சி அறையிலேயே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலணியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இந்த விடயங்களை எடுத்துச் சென்று உற்பத்தியில் இந்த சின்னத்தை தவிர்க்கவும் ஏற்கனவே காட்சியறையிலுள்ள குறித்த காலணிகளை மீளப்பெறவும் நடவடிக்கை எடுக்க தமிழர்கள் சார்பில் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டுமென கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவரை கேள்வி கேட்ட வைத்தியசாலை உத்தியோகஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் ஒன்று நேற்று திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மதுபோதையில் வந்த நபர் வாழ்வெட்டு கிழக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்க கோரியுள்ளார். இதன்போது ஏன் மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என கேள்வி கேட்ட வைத்தியசாலை உத்தியோகஸ்தர் மீது மதுபோதையில் வந்த நபர் மேசை மீதிருந்த அச்சு இயந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார்.
இதனை அடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகஸ்தர் மற்றும் வாழ்வெட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை அண்மை காலமாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வைத்தியசாலை சேவையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது சவாலுக்குரியது என வைத்தியசாலை ஊழியர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இது தொடர்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது கொள்ளுப்பட்டியில் அத்துமீறி நுழைந்து அவரது வீட்டிற்கு தீ வைத்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான ஆசிரியர் ஒருவர் நவுட்டுடு கிரந்தியடி பிரதேசத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 36 வயதான ஆசிரியர் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். கடந்த மே மாதம் 9ஆம் திகதி இரவு கொள்ளுப்பட்டியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்குள் பலவந்தமாக நுழைந்த போராட்ட குழுவினர் அவரது சொத்துக்களை தாக்கி தீயிட்டு சேதப்படுத்தினர். சம்பவம் தொடர்பாக 25ற்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட நபரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிராமப்புற வசதிகளை மேம்படுத்த 20.6 பில்லியன் ரூபாவை செலவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்க்கை மட்டும் மேம்படும் என ஜனாதிபதி நம்பிக்கை கொண்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்களில் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் இதன் கீழ் புதிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதற்கமைய கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது, அவர்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் மற்றும் புதிய விவசாய தொழில்நுட்பத்தை இலக்காக கொண்டு உரிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.